சென்னை மாநகராட்சி உட்பட தமிழக உள்ளாட்சி அமைப்புகளின் தனி அலுவலர்கள் பதவிக்காலத்தை வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரையிலான 6 மாத காலத்திற்கு நீட்டிக்க வகை செய்யும் சட்ட முன்வடிவு இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. உள்ளாட்சி அமைப்புகளில் காலி இடங்களை நிரப்பும் நோக்கத்திற்காக தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் கடந்த ஆண்டு பிறப்பித்த அறிவிக்கையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கடந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னதாக உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தலை நடத்த மாநில தேர்தல் ஆணையத்திற்கு அறிவுறுத்தியது. மேலும் உறுப்பினர்களின் பதவிக்காலத்தை 5 ஆண்டுகளுக்கு மேல் நீட்டிக்க முடியாது என்பதால் தேர்தல் நடத்தப்படும் வரை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனி அலுவலர்களை நியமிக்க அரசுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி நியமிக்கப்பட்ட தனி அலுவலர்களின் பதவிக்காலத்தை மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்க வகை செய்யும் சட்ட முன்வடிவை நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் திரு SP வேலுமணி தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்தார். வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரையிலோ அல்லது பேரூராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகளுக்கான தேர்தல் நடந்த பின்னர் நடைபெறும் முதல் மன்ற கூட்டம் வரையிலோ இவற்றில் எது முந்தையதோ அதுவரை தனி அதிகாரிகளின் பதவிக்காலத்தை நீட்டிக்க இந்த சட்ட முன்வடிவு வகை செய்வதாக நோக்க காரண விளக்க உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் வாக்குப்பதிவு அலுவலர்கள் பள்ளி தேர்வு பணியில் ஈடுபட உள்ளதால் ஏப்ரல் மாதத்திற்கு முன்பாக தேர்தல் நடத்த வாய்ப்பில்லை என்றும் ஏப்ரல் மாதத்திற்கு பின்னரே தேர்தல் நடைபெறும் என்றும் சட்ட முன்வடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.